அண்ணாமலை வழிபட்டா என்ன கிடைக்கும்? சொல்கிறேன், அண்ணாமலையாரை வணங்கினா சிறைவாசம் கிடைக்கும், ஜெயிலுக்கு போவாங்க. சிறைவாசம் கிடைக்கும். ஆமாம். சிவபெருமான் வந்து திருடன். தஸ்காரான பதையேனா திருடர்களுக்கெல்லாம் அதிபதியார சிவபெருமான் தான். அவர் எதை திருடுவார்? திருக்கார்த்திகை தீபம் எப்படி வந்தது? மக்கள் அதை எப்படி வழிபடும்? சம்சார கடல்ல தத்தளிச்சிட்டு இருக்கிற நாம்பெல்லாம் வெளியே வரணுங்கிறதுக்காகவே இறைவன் வந்து மலையாக இருக்கிற இடம் திருவண்ணாமலை. இப்ப திருவண்ணாமலை அப்படின்னாலே ஒரு மைண்டுக்கு நினைவு வர்றது என்ன அப்படின்னா அடிமுடி. படிப்பாலையும் பணத்தாலையும் இறைவன் அடைய முடியாது, பக்தியினால தான் அடைய முடியும். அதனால தான் பக்தி வலையில் கார்த்திகை தீபம் சொல்றாங்களா, அது ஏன் திருவண்ணாமலைக்கு வந்து சிறப்பாக தீபம்? ஏன்னா வழக்கமாக நம்ம கோவிலுக்கெல்லாம் போனோம்னா விளக்கேற்றுவோம். அது ஏன் விளக்கேற்றுறாங்க? நம்மளுடைய கஷ்டங்கள் தீரணும், ஒரு விஷயத்துக்காக எல்லாருமே வந்து விளக்கேற்றுவோம். ஆனால் அந்த விளக்கு ஏன் ஏற்றணும்? ஏன் சுவாமி கிட்ட போய் தண்ணி ஊற்றக்கூடாதா? ஆனால் ஏன் விளக்கு ஏற்றணும் அப்படின்னா பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம என்ன செய்கிறோமோ அந்த காரியங்கள் எல்லாமே சித்திப்பாகும். இப்போ சிவபெருமானும் சரி முருகப்பெருமானும் சரி தன்னை வணங்கினவள ஒரு நூல் அடியில் விழுந்த சந்திரனை மடியில் வைக்கலாம், ஆண்டவன் முடியல வச்சான். கார்த்திகை வழிபாடு நம்ம தீபம் வீட்டில் ஏற்றுறோம் இல்லையா, அதுக்கு என்ன சிறப்பு? தன் பக்கத்து வீட்டுக்காரங்க அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரையுமே கூப்பிட்டு அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. சுகமே சொல்லு சுவாமி. வணக்கம். திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கப்ப ரொம்ப அருமையாக சொன்னீங்க. உடனே சொன்னேன் நம்ம உறவுகளுக்கு நீங்கள் சொல்லணும்னு சொல்லிட்டு. வந்து எக்ஸாம் இருக்குது உங்களுக்கு, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சண்டே ஸ்பெண்ட் பண்ணி வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. முதல்ல அதுக்கு இறையருள் தான். உன்பதம் பெறவே உன்னருளாக என்று கந்தசஷ்டி கவச்சத்தில் வரும். அதுபோல் இன்று எல்லாமே என்ன நடந்தாலுமே அது இறையருளால் தான் நடக்குது. அப்படி இறைவனுடைய கருணை, இறைவன் இந்த மாதிரி பேசணுன்ட்டு கட்டளையிட்டு இருக்கிறார் போல, எனக்கு அது தெரியல. இன்னைக்கு ஏதோ ஒரு நிகழ்ச்சி, ஆனால் இங்கே வர்றதுக்கு நிச்சயமாக திருக்கார்த்திகை தீபம் எப்படி வந்தது, மக்கள் அதை எப்படி வழிபடணும்? திருக்கார்த்திகை தீபம் அப்படின்னாலே நம்மளுடைய மனசுக்கு வரக்கூடியது திருவண்ணாமலை. இப்போ திருவண்ணாமலைனாலே என்ன, பஞ்சபூத ஸ்தலங்களில் திருவண்ணாமலை தான் ரொம்ப சிறப்பு அதிகம் எப்படி சொன்னாலுமே. ஏன்னா அது அக்னிஸ்தலம். மற்ற ஸ்தலத்தில் இருக்கிற பெருமையை காட்டிலும் திருவண்ணாமலைக்கு ரொம்ப சிறப்பதிகம். ஏன் அப்படின்னா இன்று வந்து வாழ்க்கையில் நமக்கு நிறைய பிரச்சனைகள், நிறைய இன்ப துன்பங்கள், நம்மளாம் சம்சார கடலில் மூழ்கி தத்தளிச்சுட்டு இருக்கிறோம், எப்படி வெளியே வர்றது அப்படின்ட்டு. அப்படி இந்த சம்சார கடலில் தத்தளிச்சுட்டு இருக்கிற நாம்பெல்லாம் வெளியே வரணுங்கிறதுக்காகவே இறைவன் வந்து பற்பல ரூபங்கள் எடுத்து ஒவ்வொரு வடிவமாக, மரமாக, மலையாக, கல்லாக எல்லாம் ஒவ்வொரு ரூபமாக இருந்து இந்த கலியுகத்தில் இருக்கிறார். அப்படி நம்ம இந்த சம்சார பங்கத்திலேருந்து நம்ம வெளியே வரணுங்கிறதுக்காகவே இறைவன் வந்து ஒரு மலையாக இருக்கிற இடம் திருவண்ணாமலை. திருவண்ணாமலைங்கிறது அக்னிஸ்தலம்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதையும் தாண்டி எது ரொம்ப சிறப்பதுக்குன்னா திருவண்ணாமலைன்னா நினச்சாலே முக்தி. காசியில் வந்து இறந்தா முக்தி, காசியில் போய் இறக்கணுன்ட்டு யாரும் நினைக்க மாட்டாங்க, இறக்கணுன்னே நினைக்க மாட்டாங்க. திருவாரூரில் பிறந்தா முக்தி, நம்ம இஷ்டத்துக்கு பிறப்பு வருவான், கண்டிப்பாக வராது. சிதம்பரத்தை தரிசனம் பண்ணா முக்தி. அப்போ தரிசனம் பண்ணா முக்தினா அது அவ்வளோ சீக்கிரம் நம்ம கர்மா நம்மளை விடாது. ஏன்னா அங்கே போனால் அந்த கர்மா டெலிட் ஆகும்ன்ட்டு கர்மாவுக்கு தெரியும். அதனால் கர்மா நம்மளை அமுக்கி உட்கார வச்சிடும், இங்கே போகாது அப்படின்ட்டு. அப்போ திருவண்ணாமலைனா நினச்சா முக்தி. ஸ்மரணம் பண்ணால் நமக்கு மரணம் வராது. திருவண்ணாமலையை ஸ்மரிக்கணும், ஸ்மரணம் பண்ணால் மரணம் வராது. அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரியது திருவண்ணாமலை. அந்த திருவண்ணாமலையை ஸ்மரணம் அப்படின்னா நினைக்கணும். நினச்சா எப்படி? இப்போ நான் பேசிகிட்டே இருக்கிறேன் திருவண்ணாமலை அருணாச்சலம் நான் சொல்லிக்கினே இருக்கிறேன், அப்போ எனக்கு முக்தி கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா ஸ்மரணம்னா இந்த தோலை தாண்டி, எலும்பை தாண்டி, நரம்பை தாண்டி, ரத்தத்தை தாண்டி உள்ள ஓடுற அணுவோட அணுவாக கலக்கணும் அந்த நினைத்தல்ங்கிறது. அதுதான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார். இந்த ஓதுதல் அப்படின்னா அதை அப்படி நினைக்கணும். அப்படி நினச்சா, அப்படி ஒரு தடவை நினச்சா முக்தி கிடைக்குமா. அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரியது திருவண்ணாமலை. நிச்சயமா. இப்போ திருவண்ணாமலை அப்படின்னாலே நம்மளுடைய ஒரு மைண்டுக்கு நினைவு வர்றது என்ன அப்படின்னா அடிமுடி. பிரம்மாவும் விஷ்ணுவும் வந்து அன்னமாவும் இவர் பன்றியாகவும் மேலே போய் ஒரு ஜோதி பிரகாசத்தினுடைய ரூபத்தை தேடி அடிமுடி தேடுறதுக்காக இவங்க 2 பேரும் போனாங்க அப்படின்ட்டு தான் நமக்கு அந்த வரலாறு தெரியும். ஆனால் இதனுடைய தத்துவம் வந்து நமக்கு அவ்வளோவா தெரியாது. ஏன்னா சனாதன தர்மம் வந்து ஒரு புராணங்கள்னாலே அது வந்து ஒரு கருத்து, ஒரு தத்துவத்தோடு தான் அந்த புராணங்கள் சொல்லும். அப்படி நம்ம சனாதன தர்மங்கள் பற்பல தத்துவங்களை கதையாக நமக்கு சொல்லியிருக்கின்றன. ஏன்னா வந்து ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு வந்து இதுதான் ஆப்பிள்னா அந்த குழந்தைக்கு புரியாது, அந்த ஆப்பிள்னு காட்டணும், இல்லைனா வரைஞ்சி போகணும், வரைஞ்சா இது ஆப்பிள் அப்படின்ட்டு தெரியும். அதுபோல் இந்த ஆன்மாக்களுக்கு ஒவ்வொன்றும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக இறைவன் வந்து அதை நடிக்கிறார். ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அந்த படத்தில் எப்படி எல்லாருமே இருப்பாங்களோ அது போல் எல்லா தெய்வங்களும் எடுக்கிற ஒரு படம் தான் புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாமே.
ஒவ்வொரு ரூபங்கள் தாங்கி இறைவன் மனிதனாக, இறைவன் இடையனாக, இறைவன் குழந்தையாக ஒவ்வொரு ரூபமாக வந்து நமக்கு அந்த தத்துவத்தை சொல்லுவார். அப்படி இந்த அடிமுடி தேடுதல்ங்கிறது என்னன்னா மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை உடைய ஒரு கதை சார், இது வரலாறு. என்ன அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும், பிரம்மா வந்து நான் தான் அப்படின்ட்டு நான் தான் பிரம்மன்ட்டு இவர் சொல்லுவார், விஷ்ணு பகவான் வந்து நான் தான் தேவன்ட்டு இவர் சொல்லுவார். இவங்க 2 பேருக்கு சண்டை போட்டு மண்டை உடஞ்சிரும். அவ்வளோ சண்டை. எல்லா தேவர்களும் மேலேருந்து கீழே பார்க்குறாங்க, என்னடா இது இவ்வளோ பெரிய 2 தெய்வம் சண்டை போடுதுன்னா அப்புறம் பிரபஞ்சம் என்ன ஆகுறது, எல்லாரும் ஒரு கண்ணை அமைதியாக இருந்து பார்க்குறாங்க. இப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது இவங்க 2 பேரும் சண்டை போட்டுன்னே இருக்கும்பொழுது நடுவில் புஸ்வானம் போல் சுவாமி வராரு, ஒரு ஜோதி பிரகாசம். ஜோதி பிரகாஷ் அப்படி வந்து நின்ன உடனே 2 பேரும் அந்த சண்டையை போட்டுட்டு இந்த என்னடா இது நமக்கு முன்னாடி இவ்வளோ பெருசாக வந்து நிற்குதே அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் பார்க்குறாங்க. 2 பேர் பார்க்க உடனே அந்த ஜோதி பிரகாஷ் இங்கேருந்து மேலே வரைக்கும் கீழே போயிட்டே இருக்குது. அது மாதிரி ஆகாயத்தில், பிரபஞ்சத்தில், நம்ம நாட்டில் இங்கே நடக்கல, ஆகாயத்தில் நடக்குது, ஸ்பேஸில் நடக்கும்பொழுது இவங்க 2 பேர் தான் போட்ட சண்டையை நிறுத்திட்டு இப்போ என்ன இப்போ முடிவுக்கு வராங்க அப்படின்னா, மாறலுக்கு என்ன வராங்கன்னா, இந்த முடியை யார் பார்க்குறாங்களோ அவங்க தெய்வம், அவங்க தான் பெரியவங்க, இதனுடைய அடியை யார் பார்க்குறாங்களோ அவங்க தான் தெய்வம் அப்படின்ட்டு இவங்க ஒரு முடிவை பண்ணிட்டு பிரம்மா அன்னமாகி மேலே போகிறார், விஷ்ணு பன்றியாகி கீழே போகிறார். விஷ்ணு கீழே போயிட்டே இருக்கிறார், கிடைக்கல. 1000 வருஷம் போனார், கிடைக்கன உடனே சரி இவர் தான் பெரிய தெய்வம் அப்படின்ட்டு இவர் என்ன வந்தார், உண்மையை ஒத்துக்கிட்டு மேலே வந்துடுறார். பிரம்மா மேலே போனவர் 2000 போயிட்டே இருக்குதுன்னு வரும்போது ஒரு தாழம்பு வந்து கீழே விழுந்துக்கினே இருக்குது. அந்த தாழம்பு பிடிச்சி கேட்குறேன், நீ எங்கேருந்து வர அப்படின்னே, நான் இந்த ஜோதியினுடைய முடியிலேருந்து வரேன் அப்படின்னு கேட்டார். எத்தனை வருஷமாக வரேன்னா, நான் 2000 கோடி வருஷமாக நான் இப்படியே வந்துட்டு இருக்கிறேன், ஒரு கல்பமாக நான் வந்துட்டு இருக்கிறேன், இன்னும் என்னுடைய அடியை காண முடியல அப்படின்னு இந்த தாழம்பு சொன்ன உடனே பிரம்மா சொல்கிறார், நான் ஒன்று சொல்கிறேன், அதை போயிட்டு இந்த விஷ்ணுக்கிட்டையும் இந்த தேவர்கள்கிட்டையும் சொல்கிறியா அப்படின்னா, என்னது, இந்த ஜோதியினுடைய முடியை பார்த்து தான் சொல்லு அப்படின்னு சொல்லி உடனே இந்த தாழம்புவும் சரின்னு ஒத்துக்குது. இவர் நேராக கீழே வந்து பிரம்மா வந்து விஷ்ணுக்கிட்டையும் தேவர்கள்கிட்டையும் நான் இந்த மாதிரி இந்த ஜோதியினுடைய முடியை பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஜோதி பிரகாசத்தை வந்து சுவாமி வெளியே வந்து, நீ பொய் சொன்ன காரணத்தினால உன்னையும் தாழம்புவையும் நான் ஏற்றுக்க மாட்டேன், உண்மையை சொன்ன விஷ்ணுவை என்னுடைய சரிபாதியை நான் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு சுவாமி சொன்னார். இதுதான் அதனுடைய அடிமுடி தேடுதல். ஆனால் இதனுடைய உண்மையான ஒரு சாராம்சம், இதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னா, கதை மட்டுமா சொல்கிறது, தத்துவம் சொல்லணும். என்ன அப்படின்னா, மேலே போனவர் கலைமகளுக்கு நாயகன், பிரம்மா கலைமகளுக்கு நாயகன், கீழே போனவர் திருமகளுக்கு நாயகன், மேலே போனவர் படிப்புக்கு அதிகாரி, கீழே போனவர் பணத்துக்கு அதிகாரி, பணத்தாலையும் படிப்பாலையும் இறைவன் அடைய முடியாது, பக்தியினால தான் அடைய முடியும்னு திருவண்ணாமலை அந்த அடிமொழி கதை சொல்லுது. அருமை அருமை, உண்மை. ஏன்னா இன்னைக்கு பணம் இருந்தால் கிட்டக்க போய் பார்க்கலாம், ஆனால் அனுகிரகம் கிடைக்காது. படிப்பாலையும் பணத்தாலையும் இறைவன் அடைய முடியாது, பக்தியினால தான் அடைய முடியும். அதனால தான் பக்தி வலையில் படுவோன் காண்க, இறைவனுக்கு வலை இருக்குது, அந்த வலையை எல்லாரும் வாங்கி வச்சுக்கோங்க. என்ன வலைன்னா பக்தி. அந்த பக்திங்கிற வலையில் இறைவன் அகப்படுவாராம். ஒன்று சொல்லியிருக்கேன், இன்னொன்று சொல்கிறேன். கீழே போனது பன்றி, மேலே போனது அன்னம். உண்மையிலே சொல்கிறேன் சார், இந்த அன்னப்பறவை போலையும் பன்றியை போலையும் நம்மளாம் இருக்கணும். இந்த 2 பேரால் நம்மளால் இருக்க முடியாது. அன்னப்பறவைக்கு இருக்கிற ஒரு திறமை என்னென்னா, தண்ணியில் வந்து பால் கலந்துருச்சுன்னா அந்த பாலை தனியாக எடுத்து சாப்பிட்ற அந்த திறமை வந்து அன்னத்துக்கு உண்டு. பாலை தனியாக தண்ணியை தனியாக பிடிச்சி. ஆமாம். இந்த பன்றிக்கு வந்து என்ன ஒரு சிறப்புன்னா, நம்மளே இன்றைக்கி பன்றின்னு பார்த்தா ஒரு மாதிரி பார்க்கும், அருவருப்பாக இருக்கும். ஆனால் அந்த பன்றி போல் நம்மளால் இருக்கவே முடியாது கண்டிப்பாக. ஏன்னா அந்த பன்றி வந்து எந்த இடத்துல அழுக்கு இருக்கோ அந்த அழுக்கெல்லாம் தான் உடம்புல வச்சுக்கும், அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கும். நம்மளால் அன்றைக்கி இருக்க முடியுமானா கண்டிப்பாக இருக்க முடியாதுன்னு தான் சொல்ல முடியும். நம்ம அழுக்காக வேணால் முடியும், அழுக்க சுத்தமாக வச்சுக்க முடியாது. அப்படி இந்த பன்றி எங்கே வாழும்னா காட்டில் வாழும், காட்டு பன்றின்னு சொல்லுவாங்க. இந்த அன்னம் எங்கே வாழும்னா குளத்தில் வாழும், தாமரையில் வாழும். அப்படி தாமரையில் வாழ வேண்டிய அன்னம் காடாகிய சடையை தேடி போச்சு. சுவாமியினுடைய அதனால தான் காடு மாதிரி முடி வளர்த்துருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த சிவபெருமானுடைய முடி வந்து காடு போல இருக்குமா. அப்படி தாமரையில் வாழ வேண்டிய அன்னம் வந்து காடாகிய சடையை தேடி போச்சு. காட்டில் வாழ வேண்டிய பன்றி பாதத்தாகிய தாமரையை தேடி போச்சு. இறைவனுடைய பாதம் வந்து தாமரை போன்று இருக்குமா. அப்படி காட்டில் வாழ வேண்டிய பன்றி தாமரையாகிய பாதத்தை தேடி போச்சு. இப்படி இயற்கைக்கு மாறா போனால் இறைவன் அடைய முடியாது. அதை சொல்கிறது திருவண்ணாமலை, அந்த அடிமுடி தேடுதல். அருமை அருமை அருமை. அதனால தான் திருவண்ணாமலையினுடைய இயற்கையே வந்து சொல்கிற, தூமாமழை நின்று அதிர வேறுவே தோழுமின் நிறையோடும் ஆமாம் வினை வந்து அனையோ சாரல் அண்ணாமலையாரே தூமாமழை நின்று. மழை பெய்யுமா. எப்போவுமே இந்த வெயிலுக்கு இருக்கிற மரியாதை பனிக்கு இருக்கிற மரியாதை மழைக்கு கிடையாது. நம்ம வெயில் பார்த்தா ஐயோ என்ன இப்படி வெயில் அடிக்குதும்போம், பனி வந்து இத்தனை பனி அடிக்குது அப்படிம்போம். ஆனால் மழை அதிகமாக பெஞ்சா சந்தோஷம் வரும், அதே சமயத்தில் கஷ்டமும் வரும். ஏன்னா மழை அதிகமாக பெஞ்சா ஸ்கூலு ஆஃபீஸ்லாம் லீவ் விடுவாங்க.
அதிகமாக பெஞ்ச மழை வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துருங்கிற ஒரு கவலையும் இருக்கும். இயற்கையை சூழ்ந்து அண்ணாமலை இருப்பார். அந்த மலை, அந்த சுற்றியில் இருக்கக்கூடிய அந்த அந்த மலைகள் எல்லாமே, அந்த வளங்கள் எல்லாமே திருவண்ணாமலைக்கு மேலும் அழகு கூட்டு தான். தூமாமழை நின்று அதிர வேறுவே தோழுமின் நிறையோடும் அப்படின்ட்டு அவ்வளோ அழகாக இருக்கக்கூடியது திருவண்ணாமலை. இப்படி இயற்கை சூழ்ந்து இருக்கக்கூடிய இந்த திருவண்ணாமலை மிகவும் அற்புதமான ஒரு ஸ்தலம், மிகவும் அழகாக இருக்கக்கூடியது இந்த திருவண்ணாமலை. நிச்சயம். இப்போ பிரம்மா வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, மேலே போய் இறைவனை பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டாரோ? ஆமாம் சார், பிரம்மா விஷ்ணு இருக்கிறாங்கள, அவங்க வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிது சார், உண்மையிலே சொல்கிறேன், நல்ல வாய்ப்பு கிடைச்சிது. ஆனால் இவங்க 2 பேர் அதை தவற விட்டுட்டாங்க. கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப அபூர்வம், ரொம்ப அதிசயம். ஆனால் நல்ல வாய்ப்பு கிடைச்சது, இவங்க ஏன் தவற விட்டாங்கன்னு எனக்கும் தெரியல. அதை காலமேக புலவர் சொல்லுகின்றார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் யாருன்னா சிவபெருமானுடைய நண்பர், பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஆமாம். இவரை பார்த்தா அவரை பார்த்த மாதிரி. அப்படி சிவபெருமான் வந்து இப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் பறவையார் வீட்டுக்கும் சண்டை. இவர் என்ன பண்ணுற நேரம் தன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கிட்ட போகிறார். நண்பனே, இந்த மாதிரி என்னுடைய மனைவிக்கும் எனக்கும் சண்டையாயிடுச்சு, இதை அப்படியாச்சும் காப்பாற்றணுன்னு உடனே இவர் என்ன பண்ணுறார், தூது போக சொல்கிறார். நீ போய் தூது போயிட்டு வா அப்படிங்கிறார். சிவபெருமான் என்ன பண்ணார், காலையில் போக வேண்டியதானே, இவர் சாயங்காலம் போனார், ராத்திரி போனார். ராத்திரியில் ஒரு தடவை தூது போனார். பறவை மனை மீதில் அன்று ஒரு பொழுது தூது சென்ற பரமன்னருளால் வளர்ந்த குமரேசா பகைய சூரர் சேனை கொன்று அமரர் சீரை மீள வென்று பகைய சூரர் சேனை கொன்று அமரர் சீரை மீள வென்று பழனிமலை மீதில் நின்ற பெருமாளே. அப்படி சிவபெருமான் வந்து இந்த பறவையார் வீட்டுக்கு போகும்போது அந்த நிலவாசப்படியில் நிற்கும்போது மேல்வாசப்படிய பிரம்மாவும் கீழ்வாசப்படிய விஷ்ணுவும் இருந்தால் அடிமுடியை சுலபமாக தரிசனம் பண்ணியிருக்கலாமே. ஆனார் இளையே அயனோன் திருமாலும் இரவு திருவாரூரில் எந்தை பிரான் சென்ற பறவை திருவாயில் படி ஆனார் இளையே. காலமேக புலவர் பாடுறது எப்படி, ஆனார் இளையே இல்லையே, ஆனார் இளையே அயனும் திருமாலும் பிரம்மா விஷ்ணு இரவு திருவாரூரில் எந்தை பிரான் சென்ற பறவை திருவாயிற்படி ஆனார் இளையே. அப்படி இந்த நிலவாசப்படியில் மேல்வாசப்படியாக பிரம்மாவும் இருந்திருந்தா, கீழ்வாசப்படியாக விஷ்ணுவும் இருந்திருந்தா அடிமுடியை சுலபமாக தரிசனம் பண்ணியிருக்கலாம். நல்ல வாய்ப்பு கிடைச்சது, விட்டுட்டாங்க. உண்மையிலே அங்கே ஏன் அந்த தீபம், கார்த்திகை தீபம்னு சொல்கிறாங்களா, அது ஏன் திருவண்ணாமலைக்கு வந்து சிறப்பாக இருந்துச்சு? என்ன அப்படின்னா, இப்போ திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் அப்படின்னாலே அது வந்து அக்னிஸ்தலம், அதனால் வந்து மேலே தீபம் ஏற்றுறாங்கங்கிற ஒரு கருத்து இருக்கும். இதுவும் ஒரு கருத்து தான். ஆனால் வந்து என்ன ஒரு தத்துவம் அப்படின்னா, அந்த தீபம் ஏன்னா வழக்கமாக நம்ம கோவிலுக்கெல்லாம் போனோம்னா விளக்கேற்றுவோம். அது ஏன் விளக்கேற்றுறாங்க? தங்களுடைய கஷ்டங்கள் தீரணும், ஆமாம், எனக்கு சந்தோஷம் வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக எல்லாருமே வந்து விளக்கேற்றுவோம். ஆனால் அந்த விளக்கு ஏன் ஏற்றணும்? ஏன் சுவாமி கிட்ட போய் தண்ணி ஊற்றக்கூடாதா, பற்றி வைக்கக்கூடாதா? ஆனால் ஏன் விளக்கு ஏற்றணும் அப்படின்னா, அந்த விளக்கில் தான், அந்த ஜோதி ஸ்வரூபத்தில் தான் இறைவன் இருப்பாராம். அருவமும் உருவுமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாக. முருகன் வந்து ஜோதி பிழம்புல அந்த நெருப்புல இருந்து வந்தாராம். அப்படி அந்த ஜோதி பிரகாசம் எங்கே இருக்குதோ அங்கே இறைவன் இருப்பாராம். வள்ளலாருக்கு வந்து அந்த ஜோதி பிரகாசத்தில் தான் இறைவன் திருத்தணி முருகன் காட்சி கொடுத்தாராம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. நாமெல்லாம் கடைசியில் ஒரு ஜோதிக்கு தான் போவோம். இறைவன் வந்து அந்த ஜோதி ஸ்வரூபத்தில் விளங்கி இருக்கின்றார். ஏன்னா அதுக்காக விளக்கு மாதிரி இருக்கணும்னு இல்லை, அந்த விளக்கில் இருக்கிற திரி மாதிரி இருக்கணும். அந்த திரி பாருங்கள், அந்த எண்ணெயெல்லாம் அப்சர்வ் பண்ணி தான் உயிர் போகுதுன்னா கூட அந்த திரி வந்து எப்படி எரிந்து எல்லாருக்கும் ஒளி கொடுக்குது. அதுபோல் இறைவன் வந்து அந்த அறிவு என்கின்ற விளக்கில் இருப்பாராம். அறிவும் அறியாமையும் கடந்து அறிவு திருமேனி என்று உந்தன் அருண சரணாரவிந்தம் என்று தெளிவேனோ. அறிவும் அறியாமையும் கடந்த அறிவு திருமேனி, சுவாமியினுடைய திருமேனி, அந்த உடம்பே வந்து அறிவு போல இருக்குமா. அப்படி அந்த அறிவாகிய திருமேனி, அந்த அறிவாகிய விளக்கு தான் மேலே அண்ணாமலை. அந்த அறிவு எப்போ வரும் அப்படின்னா, காலையில் இந்த 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே தான் சார் அந்த அறிவு. ஏன்னா அது எல்லாருக்குமே தெரியும், பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம என்ன செய்கிறோமோ அந்த காரியங்கள் எல்லாமே சித்திப்பாகும். அந்த நேரத்தில் வந்து இறைவனை வணங்குறதும் சரி, அந்த நேரத்தில் யோகா, மெடிடேஷன், தியானம், எக்ஸசைஸ் இது போல் எது பண்ணாலுமே அது வந்து நமக்கு பலன் கொடுக்கும். அப்படி அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தான் அந்த ஞானம் ஒரு அதனால தான் காலையில் பரணி தீபம்னு ஏற்றுவாங்க. அந்த பரணி தீபம் தான் காலையில் அந்த ஞானம், அது அப்போ தான் ஏற்றுவாங்க.
சரி அதை அப்போ ஏற்றிட்டு ஏன் வந்து அதை நைட்டை கொண்டு போய் ஏற்றணும்? ஏன்னா ஒரு பழமொழி உண்டு, இருளான காலத்தில் தான் நம்ம வந்து வெளிச்சத்தை தேடுறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்கும். அப்படி எப்பொழுதெல்லாம் இந்த அஜ்ஞானம் வருதோ, இந்த ராத்திரிங்கிறது அஜ்ஞானம், அந்த அஜ்ஞானம் வருதோ அப்போ தான் ஞானத்துக்கு தேவை கிடைக்கும், தேவையும் இருக்கும். அதனால தான் வந்து அந்த பரணி தீபம் காலையில் ஏற்றின பரணி தீபத்தை நைட்டு அந்த 6 மணிக்கு கொண்டு போய் மேலே ஏற்றுறது. அந்த மேலே ஏற்றுறதோ வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ ஒரு ஞானம் அடையணும் அப்படின்னா அந்த ஞானத்தை ஈஸியாக அடைஞ்சிடலாம். ஆனால் அந்த ஞானத்தை மக்களுக்கு பரப்பும்போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் அந்த ஞானத்தை கொண்டு வரும்போது மன்மத தகனம்னு வைப்பாங்க. சொக்கப்பனை மன்மத தகனம்ல என்னென்னா, மன்மதன் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், அதை பற்றி நான் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ராமச்சந்திரமூர்த்தி பானம் போட்டால் 1 2 ஆகும், இவர் பானம் போட்டால் 2 1 ஆகும். அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய மன்மதன் அந்த ஆசைகள் எல்லாத்தையும் நம்ம தகனம் பண்ணணும், எரிக்கணும். அதுதான் சொக்கப்பண்ணி மன்மத தகனம் எல்லாம். அதெல்லாம் நடத்திட்டு அந்த ஞானத்தை கஷ்டமான பாதை, கல் முள் காடு எல்லாத்தையும் கடந்து கொண்டு போய் உச்சத்தில் ஏற்றினா தான் அந்த உலகத்துக்கே அந்த ஒளி கிடைக்கும். அவ்வளோ பெரிய ஒரு தத்துவத்தை சொல்கிறது திருவண்ணாமலையில் இந்த கார்த்திகை தீபம் சார். நிச்சயமா பெரிய விளக்கம், அருமையான விளக்கம், ரொம்ப பெரிய விளக்கம். அண்ணாமலை வழிபட்டால் என்ன கிடைக்கும்? நான் கண்டிப்பாக 100% சொல்கிறேன். அது என்ன 100%, 1000% சொல்கிறேன். அண்ணாமலையாரை வணங்கினா சிறைவாசம் கிடைக்கும், ஜெயிலுக்கு போவாங்க. சிறைவாசம் கிடைக்கும்? ஆமாம். சிறைவாசம்னா உடனே சென்ட்ரல் ஜெயிலோ ஸ்டேட் ஜெயிலோ கிடைக்காது, இது வேற சிறை. கண்டிப்பாக சொல்கிறேன், அண்ணாமலையாரை வணங்கினா சிறைவாசம் கிடைக்கும். இப்போ ஒன்றும் இல்லை சார், நான் இப்போ ரோட்டுக்கு போகிறேன். இப்போ ரோட்டுக்கு போகும்போது ஒரு 10 பவுன் நகை, இப்போ போடலை போட்டுன்னு தான் சொல்கிறேன், ஒரு 10 பவுன் நகை போட்டு நான் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு திருடன் என்னை பார்ப்பான், என்னடா இது ஒரு 10 பவுன் நகை போட்டுருக்கிறாரு, கால்குலேஷன் 10 லட்ச ரூபாய் கிடச்சிரும், நமக்கு 20 லட்ச ரூபாய் கிடச்சிரும், இதை வச்சு ஓகே அப்படின்னு அவன் பிளான் போட்டு என்ன பண்ணுவான், என்கிட்ட இருக்கிற 10 பவுன் நகையை திருடிடுவான். திருடிட்டு எங்கே சிறை வைப்பான்? அவனுடைய வீட்டில் சிறை வைப்பான். அவன் பத்திரமா எது நினைக்குதோ அந்த வீட்டில் அவன் கொண்டு போய் சிறை வச்சுருவான். அதுபோல் சிவபெருமான் வந்து திருடன். நம சகமானாய நிவ்யாதின ஆ வியாதினி நாபதயே நமோ நம ககுபாய நிஷங்கினே ஸ்தேனா நாபதயே நமோ நமோ நிஷங்கினே இஷுதிமதே தஸ்கரா நாபதயே நம. தஸ்கரா நாபதேனா திருடர்களுக்கெல்லாம் அதிபதியார சிவபெருமான் தான். அதனால தான் காருடைய சுடலை பொடி பூசியின் உள்ளம் கவர்கல்வன் அப்படின்ட்டு. திருடர்களுக்கெல்லாம் அதிபதி சிவபெருமான். அவர் எதை திருடுவார்? தஸ்கரணம் பண்ணுவார். தஸ்கரர்களுக்கெல்லாம் அதிபதி தான். எதை தஸ்கரணம் பண்ணுவார்னா, அகம் புகுந்தீர்த்துன் அககுகை சிறையாயமர்வித்ததென் கொல் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. சுவாமி திருடுவார். எதை திருடுவார்னா, அந்த உண்மையான ஹிருதயத்தை திருடுவார். திருடி எங்கே சிறை வைப்பார்? தன்னோடைய ஹிருதயத்தை சிறை வச்சிருவார். ரமண மகரிஷி சொல்றார், அகம் புகுந்தீர்த்துன் அககுகை சிறையாயமர்வித்ததென் கொல் அருணாச்சலா. பாருங்க, சிவபெருமான் அருணாச்சலேஸ்வரருக்கு இவர் ரமண மகரிஷி அப்படிங்கிறதுக்காக அவருக்கு வந்து அவரை பிடிக்கல. அவர்கிட்ட எது பிடிச்சிருக்கு? ரமண மகரிஷி கிட்ட இருக்கிற அந்த தூய்மையான அந்த சுத்தமான பவித்திரமான ஹிருதயத்தை சுவாமிக்கு பிடிச்சிருக்கு. அது பிடிச்சதுனால அவர் என்ன பண்றாரு, ஒரு திருடன் எப்படி தனக்கு பிடிச்ச விஷயத்தை எடுத்துருவான், அது போல ரமண மகரிஷியினுடைய ஹிருதயத்தை, தூய்மையான ஹிருதயத்தை இவர் திருடி எங்க சிறை வச்சார்? அவருக்குள்ள சிறை வச்சுட்டாராம். அகம் புகுந்து ஈர்த்து உன் அககுகை சிறையாய் அமர்வித்ததென்கோல் அருணாச்சல, என்னை நீ உட்கார வச்சுட்டியே அப்படின்ட்டு அவர் சொல்றார். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சலம் என அகமே நினைப்பவர் ரகத்தை வேறறுப்பாய் அருணாச்சலா. அழகு சுந்தரம் போலாகவோ நீயும் முற்று அபிநமாயிருப்போம் அருணாச்சலா. அண்ணாமலையாரை வணங்கினா சிறைவாசம் கிடைக்கும். இன்னொரு என்ன பொருள்னா, அண்ணாமலையாரை வணங்கினா என்னாத உயரத்துக்கு கொண்டு போய் வச்சுருவார். இன்னைக்கு பல பேர் பௌர்ணமியானா திருவண்ணாமலை கிரிவலம் பண்ணுறாங்க. அவங்களுடைய நோக்கம் என்ன? திருவண்ணாமலையை பக்தியோடு கிரிவலம் பண்ணணும். ஏன் ரமண மகரிஷியை சேர்த்து சுற்றுறாங்க? ரமண மகரிஷியை இறைவன் சிறை வைத்தார். சிறை வைத்ததுக்கு அவர் எங்கே, அவர் யாரும் தொட முடியாத உச்சத்தில் அவர் வைத்திருக்கிறார். அதான் இறைவன், அதான் சிவபெருமான். சிவபெருமான் வந்து தன்னை வணங்கினவங்களுக்கு ஒரு நூல் உச்சத்தில் தான் வைப்பார். சிவபெருமானும் சரி முருகப்பெருமானும் சரி தன்னை வணங்கினவங்கள ஒரு நூல் உச்சத்தில் தான் வைப்பார். சந்திரன் தெரியும், சந்திரன் வந்து பெற்ற சாபம் எல்லாருக்குமே தெரியும். அப்படி இந்த சந்திரன் வந்து ஒவ்வொரு நாளாக தன்னுடைய கலைகளை தேய்ந்துக்கினே இருக்கணும்ன்ட்டு அவனுடைய சாபம். இவன் போய் கைலாசபதிக்கிட்ட விழுந்துடுறான், காலில் விழுந்துட்டான். நாமளாக இருந்து என்ன பண்ணியிருப்போம்? ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டேன், என்கிட்ட ஒன்றும் இல்லை, பண்ணியா என்கிட்ட வரப்போம். ஆனால் சுவாமி சொன்னாரான், என்ன அடியில் விழுந்த சந்திரனை மடியில் வைக்கலாம், ஆண்டவன் முடியில் வச்சான். அடடா,
தன்னை சரணாகதி தன்னை சரணம் பண்ணவங்களுக்கு இறைவன் எண்ணாத நிலையில கொண்டு போய் வைப்பார். அதுதான் அண்ணாமலையாரை வணங்கினா எண்ணாத நிலைக்கு கொண்டு போய் வச்சிருவார். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சந்திரனுக்கு அகங்காரத்தை ஒழிக்கிறதுக்கு தான் வந்து சந்திரனை தலையில் வச்சிருக்காரும்பாங்க. இல்லை, ஆனா இந்த விளக்கம் மிக பிரமாதமான விளக்கம். அப்படி அண்ணாமலையாரை வணங்கினா எண்ணாத உயரத்துக்கு கொண்டு போய் வைப்பார். நிறைய மகான்கள், நிறைய சாதுக்கள் அந்த கிரிவல பாதையில் இருப்பாங்க. அந்த மண்ணை தொடுறதுக்கே, அந்த மண்ணை மிரிக்கிறதுக்கே தபஸ் பண்ணியிருக்கணும்னு தான் சொல்லணும். புண்ணியம் அங்கே பிறந்த மக்கள் அனைவருமே புண்ணியம் செய்து. ஆமாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த உற்சவ காலங்களிலே திருவண்ணாமலை தீபம் ஏற்றிட்டு அடுத்த நாள் சுவாமியை கிரிவலம் பண்ணுவார். அவரே மலை தான், அவரே அவ்வளோ பெரிய மலையாக இருக்கும்போது அவர் ஏன் கிரிவலம் பண்ணுறார்? நாமெல்லாம் கிரிவலம் பண்ணணுங்கிறதுக்காக. ஏன்னா இப்போ வண்டி போகும்பொழுது 4 டயரும் சுத்தாது, முதல்ல இருக்கிற 2 டயரும் மட்டும் போகும். அப்படி போல அந்த 2 டயர் திரும்பினா மீதி இருக்கிற 2 டயர் திரும்பும். அது ஏன் திரும்ப? நல்லதுக்காக அது திரும்புது. அதுபோல இறைவன் வந்து நமக்கு அவர் பண்ற ஒவ்வொரு செயல்களையுமே நாம் செய்யணுங்கிறதுக்காகத்தான். அவர் தர்மத்து வழி நிற்பார், அவர் சத்தியத்தையே பேசுவார், சத்தியமாகவும் இருப்பார். அப்படி நாமெல்லாம் இருக்கணுங்கிறதுக்காக தான் அவர் பண்றார். அப்போ அவரே மலையை சுத்தும் போது என்ன அர்த்தம்? நாம் மலை சுற்றி அந்த பேர் பெறணுங்கிறது தான் அதோடைய அர்த்தம். நிச்சயமா. இந்த கார்த்திகை வழிபாடு நம்ம தீபம் வீட்டில் ஏற்றுறோம் இல்லையா, அதுக்கு என்ன சிறப்பு? கண்டிப்பாக. ஏன்னா இப்பொழுது வந்து நிறைய பேர் ரொம்ப லாங்கில் இருப்பாங்க, அவங்களால வந்து திருவண்ணாமலைக்கு அடிக்கடி வந்துட்டு போக முடியாது இந்த திருக்கார்த்திகை தீபத்தப்பையும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, எளிமையாக வீட்டில் எப்படி வணங்கலாம் அப்படின்னா, அவங்களுடைய வீட்டிலேருந்து திருவண்ணாமலை எவ்வளோ தூரத்தில் இருக்குது. இப்போ நான் இருக்கிறேன்னா என்னுடைய வீட்டிலேருந்து வடக்கு பக்கம் திருவண்ணாமலை இருக்குது அப்படின்னா, அந்த வடக்கு நோக்கி மொட்டை மாடியிலையோ சரி எதனா ஒரு இடத்துல போயிட்டு ஒரு பெரிய தீபம், ஒரு பெரிய மடக்கை எடுத்து அதில் வந்து எண்ணெயை ஊற்றி திரி ஊற்றி ஏற்றலாம். இது வந்து ஒரு நல்ல வழிபாடு. அதே மாதிரியே வந்து பட்டாசு கொளுத்தலாம். ஏன்னா திருக்கார்த்திகை மாதிரி பட்டாசு கொளுத்துவாங்க. என்ன பட்டாசுன்னா ஒரு 3 பட்டாசு விசேஷமாக வெடிக்கலாம் சார். என்னென்னா ராக்கெட், நம்மெல்லாம் வானத்தில் விடுவோம் ராக்கெட், அதுக்கப்புறம் புஸ்வானம், அப்புறம் சங்கு சக்கரம். ஏன் இது 3 ரொம்ப ஸ்பெஷல்னா, பிரம்மா வந்து அன்னப்பறவையாகி மேலே போனார், அதனால ராக்கெட். விஷ்ணு பகவான் வந்து பன்றியாகி கீழே போனார், அதனால தான் சங்கு சக்கரம். பேரில் கண்டுபிடிக்கலாம், சங்கு சக்கரம். விஷ்ணு கிட்ட தான் சங்கு சக்கரம் இருக்கும். இவங்க 2 பேருக்கு நடுவில் சுவாமி புஸ்வானம் போல வந்தாராம் மேலே. ஆனால் இங்கே தான் இருக்கும், இங்கே இருந்து அது மேலே போகும். ஆனால் புஸ்வானம் போல வந்ததுனால இந்த 3 பட்டாசு வந்து கொளுத்தலாம் சார். அதே மாதிரியே வந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம். இதெல்லாமே வந்து சேர்ந்து பண்ணணும், எல்லாருக்குள்ளேயும் சேர்ந்து. எல்லாரும் நான் மட்டும் தனியாக பண்ணனா இறைவன் பண்ண மாட்டார். எல்லாரும் கூட அந்த குழாங்களோடு சேர்ந்து பண்ணணும். தன் பக்கத்து வீட்டுக்காரங்க, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரையுமே கூப்பிட்டு அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அப்படின்ட்டு அவருடைய பெருமைகள். ஏன்னா இந்த கலியுகத்தில் இறைவன் அடையிறதுக்கு இறைவனுடைய நாமத்தை சொல்லணும். வாய் விட்டு உதவின்னு சொன்னாதானே இறைவன் வந்து உதவி பண்ணுவார். கை கொடுத்தாதானே அவர் கை தூக்கி விடுவார். அப்போ எதுவுமே பண்ணாமல் அமைதியாக இருந்தோன்னே இறைவன் எப்படி கொடுப்பார்? இறைவனை கூப்பிடணும். இறைவனை கூப்பிட்டா கண்டிப்பாக வந்து அவர் அனுகிரகம் பண்ணுவார். அப்படி இந்த எல்லாரோடையும் சேர்ந்து இந்த திருக்கார்த்திகை தீபத்தை இப்படி வழிபட்டால் எல்லா பலன்களும் கிடைக்கும் சார். நிச்சயமாக நீங்கள் சொல்கிற விளக்கம் வந்து ரொம்ப புதுமையாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி. உங்கள் பொண்ணா நேரத்தை செலவழித்து நம்ம உறவுகளுக்கு இவ்வளோ விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சுகமே சொல்க. உண்மையிலே இறைவன் எங்கே இருக்கிறார் அப்படின்னா நம்மளுடைய ஹிருதயத்துக்குள்ளே இருக்கிறார். தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும் தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். அப்படி இறைவன் எங்கே இருக்கின்றார் என்றால் அந்த ஹிருதயத்துக்குள்ள, அந்த உடம்புக்குள்ள ஆன்மாவாக அவர் இருக்கிறார். ஆன்மா கிட்ட இருந்து ஆன்மாவை விட வேறாகி இருக்கின்றார். அப்படி இறைவன் இருக்க, எப்படி தேனுக்குள் இன்பம் செறிந்திருந்தார் போல் ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தார். நம்ம கூட கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருப்பார் அவர். அவரை தேடி கண்டுபிடிக்கணும். அப்படி தேடி கண்டுபிடிச்சி இறைவனுடைய நிலையை நாம் அடையணும். நிச்சயமா நம்ம உறவுகளை செய்வாங்க. ரொம்ப நன்றி. சுகமே சொல். வணக்கம்.